வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு கம்பெனியும் என்ன தொழில் செய்யுது, அவங்க நம்பர்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ், எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் ஹோல்டிங் எப்படி இருக்கு, வேல்யூவேஷன் எந்த அளவுல இருக்கு, கடைசியா நம்ம பார்வை என்ன, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரி, நம்மளோட வாங்கலாம் பட்டியல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? முதல் நிறுவனம் ஐடி துறையிலிருந்து சிக்னிட்டி டெக்னாலஜிஸ். இது என்ன மாதிரியான கம்பெனி? இது ஒரு சாதாரண ஐடி சர்வீஸ் கம்பெனி இல்ல. இவங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மற்றும் குவாலிட்டி அஷூரன்ஸ்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, டெஸ்டிங்னா அதாவது மத்த கம்பெனிங்க உருவாக்குற சாஃப்ட்வேர்ல ஏதாவது பிழை இருக்கான்னு செக் பண்றது. முக்கியமா இப்போ ஆட்டோமேஷன், ஏஐன்னு புது டெக்னாலஜில கவனம் செலுத்துறாங்க. அதனால இவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. சரி, நம்பர்ஸ் எப்படி இருக்கு? இதோட பிஇ விகிதம் 17.36ன்னு இருக்கு. இது ரொம்பவே நியாயமான ஒரு வேல்யூவேஷன். பிஇனா ஒரு கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாம எவ்வளவு விலை கொடுக்க தயாரா இருக்கோம்னு அர்த்தம். 17 ரூபாய் கொடுக்கறோம். இதே துறையில இருக்கிற மத்த மிட் கேப் கம்பெனிகளோட ஒப்பிடும்போது இது ரொம்ப நல்லது. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இதோட ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, சுமார் 25%. சிம்பிளா சொன்னா, முதலீட்டாளர்கள் போட்ட ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் இந்த கம்பெனி 25 ரூபாய் லாபம் பாக்குது. 20%க்கு மேல இருந்தாலே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட். இவங்களோட ROCE, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, 31% இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு கடன் இல்லாத நிறுவனம். இது ரொம்ப பெரிய பிளஸ். அப்போ பெரிய முதலீட்டாளர்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாமா? ப்ரொமோட்டர் கிட்ட 55% பங்குகளும், எஃப்ஐஐ, டிஐஐ கிட்ட கிட்டத்தட்ட 20% பங்குகளும் இருக்கு. அவங்க இவ்ளோ பங்குகள் வச்சிருக்கிறது ஒரு நல்ல அறிகுறி தான். அதனால எங்களோட பார்வை இது ஒரு ஹை கன்வெக்ஷன் பை. மிட் கேப் ஐடி பங்குகள்ல இது ஒரு சிறந்த ரிஸ்க் ரிவார்ட் கொண்ட பங்கு. அடுத்ததா ஒரு பொதுத்துறை நிறுவனம், இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். இதுல என்ன ஸ்பெஷல்? இது எண்ணெய், எரிவாயு, உள்கட்டமைப்பு துறையில இபிசி மற்றும் கன்சல்டன்சி சேவைகள் வழங்குறாங்க. இபிசினா அதாவது என்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பெரிய ப்ராஜெக்டை டிசைன் பண்றதுல இருந்து அதை முழுசா கட்டி முடிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் இவங்களே பார்த்துப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இவங்க கையில 13,131 கோடிக்கு ரெக்கார்ட் ஆர்டர் புக் இருக்கு. 13,000 கோடியா? இவங்களோட மார்க்கெட் கேப்பே கிட்டத்தட்ட 11,000 கோடி தானே? ஆமா, சரியா சொன்னீங்க. அப்போ கம்பெனியோட மொத்த மதிப்பை விட அவங்க கையில இருக்கிற ஆர்டர்களோட மதிப்பு அதிகம்னு சொல்றீங்க. அப்போ அடுத்த சில வருஷத்துக்கான வருமானம் கிட்டத்தட்ட உறுதியா? எக்ஸாக்ட்லி. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட். நிதிநிலையும் ரொம்ப வலுவா இருக்கு. கடன் இல்லாத கம்பெனி, நல்ல ROE, ROCE இருக்கு. அது மட்டும் இல்லாம சுமார் 2% டிவிடெண்ட் ஈல்டும் கொடுக்கறாங்க. அதனால எங்க பார்வை இது ஒரு பை. மதிப்பு மற்றும் வளர்ச்சி ரெண்டுமே இருக்கிற ஒரு நல்ல பொதுத்துறை நிறுவன வாய்ப்பு. நாட்டை கட்டமைப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த நாட்டை பாதுகாப்பதும் அவ்வளவு முக்கியம். இப்போ பாதுகாப்பு துறைக்கு வருவோம். நம்ம கிட்ட கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ், அதாவது GRSC இருக்கு. ஆமா, இது கடற்படைக்கு கப்பல்களை கட்டும் ஒரு பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனம். இங்கேயும் அதே மாதிரி வலுவான ஆர்டர் புக் தான் இவங்களோட பெரிய பலம். ஆனா இதோட PE விகிதம் 44ல கொஞ்சம் அதிகமா தெரியுதே. இது ஒரு ரிஸ்க் இல்லையா? நல்ல கேள்வி. நீங்க சொல்ற மாதிரி வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமான தெரியலாம். ஆனா நாம இங்க பார்க்க வேண்டியது பாதுகாப்பு துறையில இருக்கிற அமைப்பு ரீதியான வளர்ச்சி. அதாவது மேக் இன் இந்தியா மாதிரி விஷயங்களா? ஆமா, அரசாங்கத்தோட மேக் இன் இந்தியா கொள்கை மூலமா GRSC போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான அம்சம் இருக்கு. இதோட ROE பாத்தீங்கன்னா 28% இருக்கு. அதுவும் கடன் இல்லாத நிறுவனம். அதனால இது ஒரு பை. அடுத்து ஒரு ஏற்றுமதியை மையமாக கொண்ட நிறுவனம். இவங்களோட பலமே R&D தான். புது புது மூலக்கூறுகளை கண்டுபிடிச்சு பெரிய குளோபல் நிறுவனங்களுக்கு சப்ளை பண்றாங்க. நிதிநிலைய பார்த்தா கடன் இல்லாத ஆரோக்கியமான பேலன்ஸ் ஷீட். PE சுமார் 32, ROA 20%. இது இந்த துறைக்கு ஒரு நல்ல எண். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கறேன். இந்த துறையில ஒரு மந்தநிலை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயம் DIIகள், அதாவது நம்ம ஊர் மியூச்சுவல் ஃபண்டுகள் பங்குகளை வாங்குறாங்க. இது ஏன்? அருமையான கேள்வி. இதுதான் நீண்ட கால முதலீட்டுக்கும் குறுகிய கால பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். தற்காலிகமா ஒரு மந்தநிலை இருக்கு. ஆனா DIIகள் போன்ற பெரிய முதலீட்டாளர்கள் அடுத்த சில வருடங்களை பாப்பாங்க. இந்தியாவின் உற்பத்தி திறன், இவங்களோட R&D பலம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்து அவங்க முதலீடு செய்றாங்க. அப்போ இது ஒரு நீண்ட கால பார்வைக்கான பங்கு. கரெக்ட். அதனால எங்க பார்வை பை. நம்ம வாங்கலாம் பட்டியல்ல கடைசி நிறுவனம் ஒரு வேல்யூ பிக், GNFC. இது அந்த வகையில வருமா? நிச்சயமா. GNFC உரங்கள் மற்றும் தொழில்துறை ரசாயனங்கள் தயாரிக்கிறாங்க. இதோட PE வெறும் 11.7 தான். இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் PB, அதாவது
பிரைஸ் டு புக் விகிதம். அது 0.85 இருக்கு. PB 1க்கு குறைவா இருந்தா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொன்னா நாம அந்த கம்பெனியோட பங்குகளை அவங்களோட சொத்து மதிப்பை விட குறைவான விலைக்கு வாங்குறோம்னு அர்த்தம். இது ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? ஆமா, இதுவும் கடன் இல்லாத நிறுவனம். டிவிடெண்ட் ஈல்ட் 3.6% நல்ல அளவுல இருக்கு. டிஐஐகள் இந்த பங்கில் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. ஆனாலும் இது ஒரு சைக்கிளிக்கல் தொழிலுங்கிற ரிஸ்க் இருக்கு. ஆனா தற்போதைய மதிப்பீட்டுல இது ஒரு நல்ல பை. எல்லா நல்ல கம்பெனி பங்குகளையும் உடனே வாங்கிட முடியாது. சில பங்குகள் நல்லா இருந்தாலும் சரியான விலைக்காக காத்திருக்கணும். இப்போ ஹோல்ட் பட்டியலை பார்ப்போம். முதல்ல ஒரு பெரிய பெயர், அபவுட் இந்தியா. இது ஒரு முன்னணி எம்என்சி ஃபார்மா நிறுவனம். ஒரு டிஃபென்சிவ் காம்பவுண்டர்னு சொல்லலாம். டிஃபென்சிவ் காம்பவுண்டரா? அதாவது சந்தை ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இருந்தாலும் இது நிலையான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. இதுவும் கடன் இல்லாத நிறுவனம். இதோட எண்கள் அற்புதமானவை. ROE சுமார் 36%, ROCE சுமார் 46%. எல்லாமே இவ்ளோ நல்லா இருக்கு. அப்புறம் ஏன் இது பை இல்ல, ஹோல்டு பிரிவுல இருக்கு? ஒரே ஒரு சிக்கல், வேல்யூவேஷன் தானா? ஆமா, அது ஒண்ணுதான் சிக்கல், வேல்யூவேஷன். இதோட PE விகிதம் 39ல அதிகமா இருக்கு. சந்தை ஏற்கனவே இதோட நல்ல செயல்திறனுக்கு விலை கொடுத்துடுச்சு. அப்போ புதுசா வாங்கினா ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. சரியா சொன்னீங்க. அதனால ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம். இது ஒரு உயர்தரமான நிறுவனம். ஆனா தற்போதைய விலையில் கொஞ்சம் காஸ்ட்லி. அடுத்ததா இன்னொரு சிமெண்ட் நிறுவனம், ஹைடல்பர்க் சிமெண்ட் இந்தியா. இது ஒரு மிட் சைஸ் சிமெண்ட் நிறுவனம். இதுலயும் கடன் சுமை பெருசா இல்ல. இதுல ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சுமார் 4% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கறாங்க. ஆனா இங்க ROE வெறும் 8% தான் இருக்கு. ஆனா PE 30க்கு மேல இருக்கு. அப்போ குறைவான வளர்ச்சிக்கு நாம அதிக விலை கொடுக்கறோம். ஓகே, அப்போ இது ஒரு டிவிடெண்ட் பிளே மட்டும்தான். கரெக்ட். ஒரு நிலையான வருமானம் எதிர்பார்க்கறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதனால எங்க பார்வை ஹோல்டு. அடுத்து லாஜிஸ்டிக்ஸ் துறையின் தலைவர், ப்ளூ டார்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் டாடா குழுமத்திலிருந்து டாடா LC ரெண்டுமே ஹோல்டு பட்டியல்ல இருக்கு. இந்த ரெண்டுமே தங்களோட துறையில தலைசிறந்த நிறுவனங்கள். ப்ளூ டாட்டுக்கு DHLஓட ஆதரவு இருக்கு. டாடா LC ஒரு டிசைனி மையமாக கொண்ட IT சர்வீஸ் கம்பெனி. ரெண்டுமே கடன் இல்லாத அதிக ROE கொண்ட வலுவான நிறுவனங்கள். ஆனா இங்கேயும் அதே வேல்யூவேஷன் பிரச்சனை தான். ப்ளூ டார்ட்டுக்கு PE கிட்டத்தட்ட 50, டாடா LCக்கு 46. ரெண்டுமே அதிகம்தான். அப்போ ஒரு முதலீட்டாளர் என்ன யோசிக்கணும்? இவ்ளோ பிரீமியம் கொடுத்து குவாலிட்டியை வாங்கலாமா? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற விலையில இருக்கு. இந்த விலையில வாங்கினா நல்ல வருமானம் பார்க்க ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் எங்க பார்வை ஹோல்டு. இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஆனா ரொம்ப எச்சரிக்கையான பகுதிக்கு வரும். தவிர்க்க வேண்டிய ஒரு பங்கு நம்ம பட்டியல்ல இருக்கு, சுக்ரா பார்மசூட்டிகல்ஸ். ஆமா, இது ஒரு ஸ்மால் கேப் ஃபார்மா நிறுவனம். இங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கம்பெனில பல அபாய சிக்னல்கள் இருக்கு. PE விகிதம் 197ன்னு இருக்கு. நான் பார்த்தது சரிதானா? 197. இதுக்கு என்னங்க காரணம்? நீங்க சொல்றது சரிதான். 197. இது நம்ப முடியாத அளவுக்கு அதிகம். இதுக்கு எந்த விதமான அடிப்படை காரணங்களும் இல்ல. இதோட ROE மிக குறைவு, டிவிடெண்ட் கிட்டத்தட்ட இல்ல, பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் யாரும் இதுல முதலீடு செய்யல. இது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். இந்த விலைக்கு நிறுவனத்தோட அடிப்படை நிதி நிலைமையில எந்த ஆதாரமும் இல்ல. ஹோல்டு லிஸ்ட்ல இருக்கிற டாடா LSCக்கும் PE 46ன்னு அதிகம்னு சொன்னீங்க. இங்க 197. அப்போ எந்த அதிகம் பரவாயில்ல, எந்த அதிகம் ஆபத்துன்னு நாம எப்படி முடிவு பண்றது? மிக முக்கியமான கேள்வி. டாடா LSCக்கு நாம கொடுக்கிற பிரீமியம், அவங்களோட வலுவான வளர்ச்சி, அதிக லாப விகிதம், சிறந்த நிர்வாகம், இதுக்கெல்லாம் கொடுக்கறோம். அங்க ஒரு கதை இருக்கு, அதுக்கு அடிப்படை இருக்கு. ஆனா சுக்ரா பார்மா விஷயத்துல இந்த 197 PEக்கு பின்னாடி எந்த விதமான அடிப்படை பலமும் இல்ல. இது வெறும் ஸ்பெகுலேஷன். ஓகே, புரியுது. அதனால அதிக ஏற்ற இறக்கம் எதிர்பார்க்கலாம். எங்க பார்வை ரொம்ப தெளிவானது, அவாய்ட். நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது சரிப்பட்டு வராது. சரி, ஒரு சின்ன தொகுப்பு. சிக்னிட்டி, இன்ஜினியர்ஸ் இந்தியா, GRSE, PI இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் GNFC ஆகிய 5 பங்குகளை வாங்கலாம் பிரிவில் பார்த்தோம். ஆபர்ட் இந்தியா, டாடா LCI, ப்ளூ டார்ட் போன்ற சிறந்த நிறுவனங்கள் அதிக விலையில் இருப்பதால் ஹோல்டு பிரிவிலும், ஹைடல்பர்க் சிமெண்ட் டிவிடெண்டுக்காக ஹோல்டு பிரிவிலும் இருக்கு. சுக்ரா பார்மாவின் வேல்யூவேஷனுக்கு அடிப்படை இல்லாததால அது அவாய்ட் பிரிவில் இருக்கு. இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை. அதிக PE கொண்ட நல்ல நிறுவனங்களை ஹோல்டு பிரிவிலும் பார்த்தோம். அதே சமயம் மிக மிக அதிக PE கொண்ட ஒரு பங்கை அவாய்ட் பிரிவிலும் பார்த்தோம். இந்த விரிவான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். அடுத்து எந்த பங்கை நான் அனலைஸ் செய்ய வேண்டும் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த தலைப்பை பற்றி உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு முக்கியமான நினைவூட்டல், எந்த முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரிடம் கலந்தாலோசிக்கவும். இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எங்களது முயற்சியை ஊக்குவிக்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.